ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்டியான தோசை, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோடைய ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு வாசனையோட இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தோசை மாவு தயாராகிருச்சு. இதில் நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் மிக்ஸி அரைச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எல்லா தோசை மாதிரியுமே இது நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ண வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. இதை நீங்கள் நைஸாகவும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஊத்தப்ப மாதிரி சின்னதாகவும் ஊற்றிக்கலாங்க. நல்லா எண்ணெய் விட்டு முருகலாக வேக விட்டு எடுத்தோம்னா இந்த தோசை சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தோசை வெரைட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட தோசை வெரைட்டிஸோட வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட ப்ளேலிஸ்ட்டை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த தோசை சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.